தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு முற்றிலும் அகற்றப்படும் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பேட்டியளித்த அவர், டாஸ்மாக் மற்றும் பார்களில் முறைகேடுகள் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதேனும் குறிப்பிட்டுள்ளார். நிச்சயமா எடுக்கப்படும். அந்த நோக்கத்தினாலதான் முதல்ல இந்த 717 கடையவே எடுத்தோம். அடுத்தடுத்து இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், நிச்சயமா பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே விரைவில் பரிசீலனை பண்ணி, இதுக்கு முன்னாடி எடுத்த கடைகளோட அந்த அந்த வருவாய் அந்த இருக்கும் தெரியுங்களா வித்தியாசம், அதெல்லாம் சரி பண்ணி எல்லாமே நடவடிக்கை. அந்த மாதிரி இருக்க கடைகள் அங்க இந்த பகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி இருக்க கடைகள் மறுபடியும் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். கூடிய வரையில அதுக்கான ஒரு ஆணை வரும். அதாவது நமக்கு என்ன நோக்கம்னா, அந்த கடையை ஒண்ணு எடுக்கணும், இல்ல இடமாற்றம் செய்யணும். இதுதான் அரசு ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதுல ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும்.